இங்கே யமுனா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை விடவே கூடாது. இந்த நிவினுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், என்னோட ஃபோனை அட்டன் பண்ண மாட்றான், எனக்கு சரியாக ரீப்ளை பண்ண மாட்றான், ஆனால் இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆன அந்த காவேரி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். இதை இதோட விட்டோம்னா நம்ம வாழ்க்கையும் போயிடும், இங்கே விஜய் மாமாவோட வாழ்க்கையும் போயிடும். பேசாமல் விஜய் மாமாவை பார்த்து நேரில் இந்த விஷயத்தை பேசிட வேண்டியதான்னு சொல்லி இங்கே விஜயை பார்த்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. விஜயை போய் பார்க்குறாங்க. விஜய் கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டு விஜய் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு ரொம்ப கவலையாகவும் இருக்குது. இது எல்லாமே என்னால் தான் நடந்ததுன்றதை எப்படி உங்ககிட்ட யமுனா நான் சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு தெரியல நினச்சிட்ருக்கேன். அப்போ பின்னாடியே சாரதா வராங்க. சாரதாவும் வர, என்னம்மா இங்கே எதுக்குமா வந்தேன்னு சொல்ல, நீ எதுக்குடி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் மாமாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி என்ன அதிசயமாக இருக்குது, அதுவும் விஜய் மாப்பிள்ளையை பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொல்ல, ஆமாம் நானும் அதே தான் கேட்கணும், இப்போ நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்ல, நீ தனியாக போன அதான் உன் பின்னாடி நானும் வந்தேன்னு சொல்ல, என்னம்மா ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு இங்கே யமுனா கேட்குறாங்க. நான் ஒன்றும் ஃபாலோ பண்ணலை, நீ எதுக்காக வந்தன்ற விஷயத்த சொல்லுன்னு சொல்ல, இங்கே உடனே விஜய் சொல்கிறாங்க, அத்தை பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, யமுனா நான் என்ன சொல்ல வரேன்றதை நீயும் பொறுமையாக கேளு அப்படின்னு சொல்ல, என்ன மாமா உங்ககிட்ட நான் இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்கேன், ஆனால் அதுக்கான ரியாக்ஷனை உங்கள் முகத்தில் கொஞ்சம் கூட காட்டிக்கவே மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலை இல்லையா, ஆனால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய கவலை இருக்குது. உங்களுக்கு வேணால் காவேரி அக்கா மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்க உங்களுக்கு வாழ்க்கையில் கிடைக்கலாம், ஆனால் எனக்கு நிவின் தான் வேணும் அப்படின்னு சொல்ல, இங்கே நிற்கிற சாரதா பயங்கரமாக கோவப்பட்டு இங்கே யமுனாவை விஜய் முன்னாடியே பல்லான்னு ஒரு அற விடுறாங்க. என்னடி பேச்சு பேசுகிற, உனக்கு விஜய் தம்பியை பற்றி என்ன தெரியும், இல்லை காவேரியை பற்றி தான் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதா எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது காவேரியை எங்கள் விஜய் எதுக்காக கல்யாணம் பண்ணார், எதுக்காக கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார், அதுக்கு பிறகு நடந்த பிரச்சனைகள்லேருந்து எல்லாத்தையுமே இங்கே யமுனாவுக்கு தெளிவாக புரிய வைக்க, என்னம்மா சொல்கிறேன், அப்போது அக்காவோட வாழ்க்கை அப்படின்னு கேட்குறாங்க. அதுவும் நானும் நினச்சி கவலைப்பட்டுட்டு தான் இருந்தேன். இந்த விஷயத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே விஜய் தம்பி என்னை தனியாக சந்தித்து எல்லாத்தையுமே சொன்னிச்சு. அப்போது எனக்கு இந்த தம்பி மேலே கோவம் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் நான் போக போக எங்கள் விஜய் தம்பி எப்படி காவேரி மேலே அன்பாக இருக்கார், பாசமாக இருக்கார் அப்படின்றதையும் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பொய்யா ஒரு கல்யாணத்தை பண்ணி நடிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த நடிப்பே இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சேர்த்து வைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ விஜய் காவேரி மேலே உயிராக இருக்கார், ஆனால் அந்த காதலை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கார். எங்கே சொன்னால் காவேரி கோவப்பட்டுருவாளோ, காவேரி நம்மளை விட்டு விலகி போயிடுவாளோன்ற ஒரு பயம் அவருக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. இப்போ வரைக்கும் காவேரிக்கு இங்கே நிவின் மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்லை. நிவின் தான் இப்படி காவேரியை பின்தொடர்ந்து சுற்றிட்டு இருக்கான். அதுக்கான மன்னிப்பையும் என்கிட்ட கேட்டார். ஏன்னா எங்கள் விஜய் தம்பி பண்ண தப்பால் தான் காவேரிக்காக நிவின் இப்படி காத்துட்ருக்காருன்ற விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிவினுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது நம்ம தான் அப்படின்னு இங்கே சாரதா சொல்ல, இதை கேட்ட யமுனா அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாகி இப்படியெல்லாமா நடக்கும் அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. என்ன யமுனா பண்ணுறது, என்னுடைய வாழ்க்கையில் நான் அவ்வளோ பெரிய சம்பவத்தை சந்திச்சிருக்கேன். அதுக்கு பிறகு கல்யாணமே வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் காவேரியை பார்த்தேன். காவேரியை அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். வந்து கொஞ்சம் 2-3 மாதத்துக்கு மேலேயே எனக்கு அவன் மேலே காதல் உண்மையிலே வர ஆரம்பிச்சிடுச்சு. அவள் பேசுகிற பேச்சு துருதுருன்னு இருக்கிறது, எப்போதும் சுற்றி இருக்கிறவங்கள கலகலப்பாக வச்சுக்கிறது, இது எல்லாமே எனக்கு அவளை ரொம்பவே பிடிச்சு போயிட்டுன்னு சொல்ல, அப்போது காவேரி அக்காவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு தான் உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்கலான்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே எல்லா விஷயத்தையும் நீயும் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி பரவாயில்ல, நீ எனக்கு உதவி பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. என்னம்மாம்மா என்ன உதவியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு யமுனா, அதாவது நீ என்ன பண்ணணுன்றதை நான் இப்போ உனக்கு தெளிவாக சொல்கிறேன். காவேரிக்கும் என் மேலே காதல் இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், அதாவது காவேரிக்கு பொசசிவ்னஸ் வர மாதிரி நீ என்கிட்ட நடந்துக்கணும். அப்போவாதான் அவளுடைய காதல் வெளிப்படுமான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா போதும். அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி நானே என்னுடைய காதல் அவகிட்ட சொல்லி அவளை நான் ஒத்துக்க வச்சிருவேன்னு இங்கே யமுனா கிட்ட சொல்கிறாங்க. சரி மாமா, இதுதான் விஷயமா, உங்ககிட்ட கொஞ்சம் அக்கறையாக நடந்துக்கணும், கொஞ்சம் அக்காவை விட கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி இருந்தாலே போதும்ல. அக்காவுக்கு என் மேலே கோவம் வந்து அப்புறம் அதுவே அந்த காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி ஆயிடும்லன்னு சொல்ல, கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன், அதை மட்டும்தான் செய்யணும்னு சொல்ல, இங்கே பாருடி, இதனால் அவள் இன்னும் அதிகமாக கோவப்படுற அளவுக்கு நடந்துக்காதன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்ல, நான் அக்காவை ரொம்பவே சந்தேகப்பட்டு பேசிட்டேன், அக்காவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தம்மா இதை நான் செஞ்சுட்டு போகிறேம்மா. அக்காவுக்கு ஒரு வழியாக மாமா மேலே இருக்க காதல் வெளிப்பட்டுடுச்சுன்னா அவள்கிட்ட நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இப்போவாது உனக்கு புத்தி வந்ததே, காவேரியை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்த, அவள் நான் பெத்த பொண்ணுடி, நான் பெத்த 4 பொண்ணுகளும் 4 வயிறுண்டி அப்படின்னு சொல்ல, இங்கே யமுனா தன்னுடைய அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே விஜயும் அதுக்கு பிறகு வீட்டுக்கு போக காவேரி எங்கள் ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. எங்கே இன்றைக்கி ஆஃபீஸ் பக்கம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆளையே காணோன்னு பார்த்துட்டு இருந்தேன்,
அப்படின்னு கேட்க, அப்போ நீ என்னை தேடுன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு உங்களை தேட போகிறேன், எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் தான் டீல் பேசுகிறதுக்காக யார் யாரை பார்க்க போனீங்களோன்னு இங்கே ரொம்ப கோவப்படுறாங்க காவேரி விஜய்க்கு. இதை கேட்ட விஜய்க்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல, அமைதியாக இருந்துட்டு இருக்கேன். இங்கே யமுனா வராங்க வீட்டு. யமுனா வா யமுனா அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட யமுனா வந்து பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. இங்கே இதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்றும் உன்னை பார்க்க வரல, மாமாவை தானே பார்க்க வந்தேன், அவரை பார்த்து பேசிட்டு போகிறேன், நீ போ அப்படின்னு சொல்லி இங்கே திட்டுறாங்க. இங்கே அந்த இடத்த விட்டு விலக முடியாமல் காவேரி நின்றுட்டே இருக்கேன். அப்போ தான் விஜய் பக்கத்தில் உட்காந்துருக்க யமுனா, மாமா எனக்கு இந்த பாடத்தில் ரொம்ப பெரிய டவுட் இருக்குது மாமா, இது எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணி தரீங்களா, எக்ஸாம் நல்லா தான் எழுதிட்டுருக்கேன், அடுத்தடுத்த எக்ஸாம்லாம் இருக்குல்ல மாமான்னு சொல்ல, சரி இரு யமுனா நானே பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. ஏண்டி இவ்வளவு படித்த உனக்கு தெரியாதான்னு சொல்லி காவேரி சொல்ல, காவேரி உனக்கு தான் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குல்ல, அதை போய் முடிச்சுட்டு வா, அதுக்கு உள்ள நான் யமுனாவுக்கு டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, இங்கே காவேரி நின்றுட்டே இருக்காங்க. போ காவேரி ரொம்ப நேரம் இல்லை அப்படின்னு சொல்ல, இங்கே காவேரி பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டே மேலே போகிறாங்க. அதுக்குள்ளே யமுனா சொல்கிறாங்க எங்கள் விஜய்கிட்ட, அக்கா எப்படியும் கீழே வந்துருவா பாருங்க மாமா அப்படின்னு சொல்ல, எப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அக்காவுக்கு உங்களை விட்டு போகவே மனசில், அவன் மனசுலேயே நீங்கள் இருக்கீங்க மாமா அப்படின்னு இங்கே யமுனா சொல்ல, இங்கே யமுனா சொல்லிட்டு இருக்க நேரத்திலேயே லேப்டாப் எடுத்துகிட்டு நேராக கீழே வராங்க. இதை பார்த்ததும் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. சந்தோஷத்தை மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே இங்கே உட்காந்துருக்காங்க. ஆமாம் இப்போ இங்கே எதுக்கு வந்த, இங்கே உனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா, நானும் யமுனாவும் தனியாக ஏதாவது பேசிகிட்டு இருப்போன்னு சொல்ல, தனியாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் பாட சம்மந்தமாக பேசிப்போன்னு சொல்ல, பாட சம்மந்தமாக தானே பேசிக்கிறீங்க, நான் இங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா பக்கத்துலேயே வந்து உட்காராங்க. என்னக்கா உனக்கு வேறு இடமே இல்லையா, அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லி இங்கே காவேரி ஏற்றுட்டேன். ரொம்ப பண்ணாத யமுனா அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்து இங்கே தனியாக உட்காந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் எங்கள் விஜயையும் யமுனாவையும் பார்த்துட்டே இருக்காங்க, வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. இதை பார்த்த யமுனா, இங்கே என்னக்கா பார்வை, அங்கே வேலையை பார்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் கிளம்பி நேராக வீட்டுக்கு போய்ட்றாங்க. ஆமாம் இப்போ என்ன உங்களுக்கு டவுட்டு, எப்பயுமே என்கிட்ட கேட்பான், இப்போ என்ன புதுசாக இருக்குன்னு சொல்ல, உனக்கும் யமுனாவுக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, அதனால கூட அவள் என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், இப்போ இதில் என்ன இருக்குது, சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே மேலே கூப்பிடுறாங்க. நான் ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்காங்க காவேரி. சரி நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேஷுவலாக கிளம்பி திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. அவங்க கோவத்தோடு உட்காந்துருக்க காவேரியை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தோட போகிறாங்க. பொசசிவ்னஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே இவங்கிட்ட இருக்க காதல் வெளிப்பட்டாலே போதும், நான் எந்த தயக்கமும் இல்லாமல் என்னுடைய காதலை காவேரி கிட்ட சொல்லி காவேரியை இந்த வீட்டு மகாராணியாகவே ஆக்கிடுவேன் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக எங்கள் விஜய் மேலே மாடிக்கு போகிறாங்க. கீழே உட்காந்துருக்க காவேரிக்கு இந்த யமுனா வர வர பண்ணுறது எதுவுமே சரியில்லைன்னு ரொம்ப கோவத்தோடு இருக்க. அடுத்த நாளும் இதே தான் நடக்குது. இங்கே காலையிலையுமே யமுனா ஓடி வராங்க. ஓடி வர யமுனா, மாமா இன்னைக்கு எக்ஸாம் மாமா, நான் நல்லபடியாக எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நல்லா எழுதுவ, நானே உன்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல, இல்லை மாமா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, நான் இங்கே உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. எதுவும் டவுட்னால் கூட கேளு, நான் ரெடி ஆகிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே மாடிக்கு போய் ரெடி ஆகுறாங்க. கீழே வர எங்கள் காவேரி, என்னடி இங்கே வந்திருக்க, படிச்சிட்டியா, எக்ஸாமுக்கு போகலையான்னு சொல்ல, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, என்கிட்ட எதுக்கு நீ அதை பற்றி கேட்குறான்னு எப்போதும் போல் கோவத்தை காட்டுற மாதிரியே பேச, இப்போல்லாம் நீ என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது யமுனா, இப்படியெல்லாம் பேசாதன்னு சொல்ல, சாரிக்கா எனக்கும் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, உன்னை பற்றி தப்பாக நினச்சிட்டு உங்ககிட்ட முதல்ல ஆரம்பத்தில் தப்பாக பேசிட்டேன், அதெல்லாம் நினைக்கும் போது என்னை உன்னை கட்டி பிடிச்சி அழுகணும் போல இருக்குக்கா, ஆனால் எங்கள் மாமாவுக்காக தான் இப்படி நடந்துக்கிறேன், மாமா கிட்ட நான் அன்பாக இருக்கிறத பார்த்து உனக்கு அந்த பொசிசிவ்னஸ் வரணும், அதுக்காக மட்டும் தாக்கான்னு சொல்ல, இதை உடனே என்னடி கிளம்புடி அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா கூட தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று இங்கே உடனே கீழே இறங்கி வராங்க விஜயம். மாமா நான் ரெடி மாமா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நானும் ரெடி அம்முனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காவேரி நீ கொஞ்சம் லேட்டாக வரியா, நான் இவங்க யமுனாவை கொண்டு ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே காவேரி போய் முன்னாடி செட்டில் உட்காரத்துக்குள்ளே யமுனா போய் உட்காந்துடுறாங்க. பின்னாடி தான் காவேரி ஏறுறாங்க. இவள் பண்ணுறது எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் முன்னாடி சிரித்து பேசிட்டு வர எங்கள் காவேரிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதுவும் கண்ணாடி வழியாக விஜய் பார்த்துட்டே வராங்க. காவேரி முகமே சரியில்லை. ஐயோ பாவமாக வேற இருக்கே, நம்ம இப்படி நடந்துக்கிறது அவளுக்கு கஷ்டமாக இருக்குமா, இருக்கட்டும், இன்ன வரைக்கும் நம்மக்கிட்ட வெறுப்பை மட்டுமே தானே காட்டிகிட்டு இருக்கா, இந்த பாசம் என்னைக்கு வெளிப்படுதுன்னு நானும் பார்க்குறேன்னு இங்கே விஜயும் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டே வராங்க. ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு வாயம்னா காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சரி வாங்க மாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. இங்கே காவேரி இறங்கி வரேன். என்ன காவேரி நீ காஃபி சாப்பிடணுமான்னு கேட்குறாங்க. நானும் தானே கூட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, சரி வா அப்படின்னு சொல்லி இங்கே காவேரியும் கூட்டிகிட்டு போகிறாங்க. 3 பேரும் காஃபி ஷாப்புக்கு போயிட்டு அங்கே காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இங்கே வெளியில் வராங்க. காஃபியெல்லாம் குடிச்சிட்டு வெளியில் வர நேரத்தில் அப்போது எது தப்பில் வந்தவர் மேலே காஃபியை கொட்ட, ஐயோ என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி இங்கே பதறி அடித்து ஓடி போய் இங்கே யமுனா தொடக்கிச்சு விட, இதை பார்த்தா காவேரிக்கு அப்படியே எரியுது. என்னடி என்ன பண்ணிகிட்ருக்க புது இடத்துல, அதுவும் நீ என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் திட்டிட்டு, நீ போ நான் தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி இங்கே காவேரியை கட்சி ஃபாலை தொடச்சி விட்றாங்க.
இதை பார்த்த விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே நேரம் யமுனாவும் கண்ணை காட்ட எங்கள் விஜய் பயங்கர ஹாப்பி ஆகுறாங்க. சரி போய் முதல்ல வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வாஷ் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காவேரிக்கு விஜய் மேலே இருக்கிற பொசிஷனஸ் அதிகமாகிட்டே போக இது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இது இப்படியே நம்மளுக்கு நடந்தால் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் காவேரியை கஷ்டப்படுத்தி பார்க்குறது என்னுடைய விருப்பம் கிடையாது. காவேரி மனசில் இருக்க காதலை வெளிப்படுத்துறது தான் என்னுடைய விருப்பமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே அதுக்கு பிறகு காவேரி வந்துட்டு வாஷ்ரூமுக்கு போயிட்டு வர நேரத்தில் யமுனா சொல்கிறாங்க, மாமா அக்காவுடைய இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சில்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் யமுனா நானும் இதை பார்த்தேன், ரொம்ப தேங்க்ஸ் யமுனா, நீ இப்படி நடந்துக்கிறது தான் இங்கே எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குன்னு சொல்ல, இதை கூட உங்களுக்காக செய்ய மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி அக்காவை நானும் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, எல்லாம் நடக்கும், நீ கொஞ்சம் பொறுமையாக இருன்னு எங்கள் விஜய் பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி அக்கா வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஒதுங்கி நிற்க காவேரி ரொம்ப முகத்தை தொங்க போட்டுட்டே வராங்க. சரி போகலாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியும் போகிறாங்க காரில். இவங்க ஏறுறதுக்கு முன்னாடியே யமுனா ஏறி உட்காரத்துக்கு முன்னாடியே காவேரி முன் சீட்டில் விஜய்க்கு பக்கத்தில் டக்குன்னு ஏறி உட்கார இதை யமுனா பார்த்து சிரிச்சுட்டே பின்னாடி ஏறுறாங்க. என்ன ஒருத்தவங்களுக்கு ரொம்ப எரியுது போல் அப்படின்ற மாதிரி சொன்னேன், யாருக்கும் எதுவும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எங்கள் காவேரி சொல்கிறாங்க. அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே அப்படின்னு எங்கள் விஜய் சொல்ல, எனக்கு என்ன வந்துச்சு, இப்போ கூட இறக்கி விட்டால் நான் பின்னாடி போய் உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்ல, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு எங்கள் விஜயும் சிரிச்சபடி வண்டி ஓடிட்டு காவேரி ரசித்தபடி போயிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் விஜய் வந்துட்டு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிற மாதிரி எங்கள் காவேரியை வந்துட்டு காவேரி மூலமாக அவங்களுடைய காதலை வெளிப்படுத்தி அதுக்கு பிறகு தான் தான் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக இங்கே சொல்ல போகிறாங்க. இதுக்கப்புறம் காவேரி முகத்தில் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணுன்னு எங்கள் விஜய் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுடைய கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பாக யமுனாவால் கிடைக்க தான் போகுது. யமுனாவால் இப்போ சேர தான் போகிறாங்க விஜயும் காவேரியும். அப்போ தான் எங்கள் யமுனா வீட்டுக்கு போய்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இதை பார்த்து சாரதாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. காவேரியுடைய வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும்னு சாரதாவும் நினச்சிட்டு இருக்கேன். இந்த விஷயத்த கங்கா கிட்ட இப்போ சொல்ல வேணாம், அவள் ரொம்ப கோவக்காரி, அவகிட்ட சொன்னால் கோவப்பட்டு ஏதாவது பேசிடுவான்னு நினச்சி அமைதியாகவே இருந்துட்டு இருக்காங்க. இங்கே ஃபோன் பண்ணுறதுக்காக வெளியில் வராங்க யமுனா. திரும்பவும் நிவினுக்கு கால் பண்ணுறாங்க. நிவின் கால் அட்டன் பண்ணலை. திரும்ப கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே எடுத்து பேசுகிற நிவின் திரும்ப சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டியா, நான் தான் உன்னை லவ் பண்ணலை, காதலிக்கலை, என் மனசில் இப்போதைக்கு நீ இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எப்படி நீ திரும்ப திரும்ப இதே விஷயத்தை என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்ப அப்படின்னு இங்கே திரும்ப சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு யமுனா சொல்கிறாங்க, நானும் உன்னை லவ் பண்ணலை, இப்போ இல்லை, எப்போதும் உன்னை லவ் பண்ண போகிறதே கிடையாது. என் வாழ்க்கையில் நான் தெளிவான முடிவை எடுத்துட்டேன். எல்லாம் அக்காவாலையும் எங்கள் மாமாவாலையும் தான். அதே போல் நீயும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும்ல, அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன்னு சொல்லிட்டு இங்கே எல்லா விஷயத்தையும் சொல்ல, இதை கேட்ட நிவின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன யமுனா சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, ஆமாம் எங்கள் காவேரி அக்கா மனசில் விஜய் தான் இருக்காரு, நீ கிடையாது. அதை நான் உணர்ந்துட்டேன், நான் பார்த்துட்டேன், நேரில் பார்த்ததுனால தான் சொல்கிறேன். இங்கே எப்படியும் விஜய் மாமாவும் காவேரி அக்காவும் ஒன்றா சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு இப்படி காவேரி அக்காவுக்கு வெயிட் பண்ணி நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை டக்குன்னு வச்சுறாங்க. இப்படி தெளிவாக விரிவாக எதையுமே சொல்லாமல் யமுனா பேசிட்டு ஃபோனை வச்சதுனால நிவின் திரும்ப திரும்ப எங்கள் யமுனாவுக்கு கால் பண்ண, எத்தனை தடவை உன்னோட ஃபோனுக்காக உன்னோட பேச்சை கேட்குறதுக்காக என்னை ஏங்க வச்ச, இப்போது எங்கள் காவேரி அக்கா விஜயோட சேர போகிறான்னு கேட்ட உடனேயே உன்னால் தாங்கிக்க முடியல, எனக்கு ஃபோன் பண்ணுறல பண்ணு, நான் அதுக்காக அட்டன் பண்ண போகிறதில்லன்னு யமுனாவும் அப்படியே ஃபோன் எடுக்காமல் இருக்க, இந்த யமுனா வேற நேரங்கட்ட நேரத்தில் காலை வாரிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட ஃபோனை வச்சுட்டு, யமுனா சொல்கிறது என்ன உண்மையாக இருக்கும், இங்கே விஜயும் காவேரியும் ஒன்று சேர போகிறாங்களா, இவ சொல்கிறது உண்மையிலேயே நடக்க போகுதா அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோட தலை வெடிக்கிற நிலைமையில் இங்கே நிவினும் இருந்துகிட்டு இருக்காங்க.